எப்பயாவது எதிரி குற்ற உணர்வை திரும்பி கொண்டு வரும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்பாக நீங்க மனம் திரும்பிய சில பாவங்களை திரும்ப கொண்டு வருவோம். சில சமயம் 30, 40, 50 வருஷத்துக்கு முன்பாக செஞ்சதை கூட கொண்டு வருவோம். அந்த நேரத்துல நான் இயேசுவின் நீதியின் சூரியனாகிய இயேசுவை நான் பார்க்கும்போது, எனக்குள்ளே அவருடைய நீதியின் சாயல் இருப்பதை நான் தரிசிக்கும்போது, நான் சொல்லலாம், அப்பாலே போ சாத்தானே. ஆமென், ஆமென். என்னுடைய ஊற்றாகிய இயேசுவை, என்னுடைய அஸ்திபாரமாகிய இயேசுவை, என்னுடைய நீதிபரராகிய இயேசுவை, என்னுடைய ஜீவனாகிய இயேசுவை, என்னை உயர்த்துகிற இயேசுவை, எனக்கு ஆச்சரியமான இயேசுவை, என்னுடைய பலனாகிய, என்னுடைய திடனாகிய இயேசுவை, என்னுடைய நேசம், என்னுடைய ஜீவனுக்கு அதிபதியாகிய இயேசுவை நான் பார்க்கிறேன். அப்பொழுது எனக்குள்ளே இருக்கிற விசுவாச குறைவு அல்லது விசுவாச பிரச்சனைகளை அவர் தீர்க்க ஆரம்பிக்கிறார். நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும். இல்லாட்டி பாருங்க, விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி நம்ம பல்ல கடிச்சுக்கிட்டு கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் பல பேர் மனப்பாடம்லாம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் பயம், அவிசுவாசம், தயக்கம், சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் நீங்க இயேசுவின் நீதியின் முகத்தை தரிசிக்கிறீங்களோ, அவர் எவ்வளவு நீதிபரர் என்று பார்க்கிறீங்களோ, இப்போ உங்களுக்கு தெரியும், சத்துரு உங்களை குற்றப்படுத்த, உங்களை குறை கூற எந்த ஒரு இடமும் அவனுக்கு இல்லை. எல்லாவற்றையும் அவர் எடுத்துவிட்டு நமக்கு அவருடைய நீதியை கொடுத்துட்டார். பரலோகத்துல தெரியுமா சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்தும் என்ன குறித்தும் பரலோகத்துல எந்த ரெக்கார்டும் கிடையாது. ஆமென். பரலோகத்திலே ரெக்கார்டு இல்லைன்னா சாத்தாங்கிட்ட என்ன ஒரு ஹோல்டும் கிடையாது. அவன்கிட்ட ஒரு பிடிப்பும் கிடையாது, ஒரு பிடியும் கிடையாது அவன். ஏனென்றால் இயேசுவின் நீதியில நான் என்னை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நீதி பரிபூரண சுத்தம், எப்பொழுதும் கிளீன் கிளீன் கில்ட்லெஸ், எந்த குற்றமும் இல்லாத முழுமையான பூரணமான சுத்தம், பூரணமான நீதி. அது எனக்குள்ள இருக்கிறது. அதனால பின்னாலே போ சாத்தானே, நீ என்னை குற்றப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்பொழுது என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நான் நீதிமான். இயேசுவின் நீதி எனக்குள்ள இருக்குது. இயேசுவின் நீதியின் சால்வை எனக்குள்ள இருக்குது. அப்படிதான் நான் இயேசுவை தரிசிக்கிறேன். சாத்தானே, நீ என்னை குற்றம் சொல்ல முடியாது. என்னுடைய பலவீனங்களை சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென், ஆமென். இந்த நீதி எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது சுத்தம். என்னுடைய நியாய தீர்ப்புக்கு முடிவு அது. என்னுடைய பிரச்சனைகளுக்கு, என்னுடைய சந்தேகங்களுக்கு, என்னுடைய பயங்களுக்கு ஒரு முடிவு. ஆமென், ஆமென். தேவனுடைய நீதியே என்னுடைய கணக்குல வரும்போது நான் இந்த தேவனை எப்படி சந்தேகிக்க முடியும்? ஆமென். குமாரனை எல்லாரும் பார்ப்போம். தயவு செய்து பார்ப்போம். ஹல்லேலூயா. குமாரனை நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு கடைசியான தரிசனம், அவர் எனக்குள்ளே ஆள்கிறார். reigning in me, alive in me, உங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா.